மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் புன் சியாங் பிரீத். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஐநா பொதுப் பேரவை அனைத்துலக விவகாரங்களில் மலேசியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்கிறார் பிரதமர். ஆயிரத்து 136 தாதியர்களுக்கு நிரந்தர பணி பதவி உயர்வு, கைரி அறிவிப்பு. அந்நிய தொழிலாளர் வருகை தாமதமாவதற்கு உள்நாட்டு சிக்கல்கள் காரணம். டத்தோஸ்ரீ எம் சரவணன் விளக்கம். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷாவும் பேரரசியார் துங்கு ஹஜா அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டாரியாவும் இன்று தாயகம் திரும்பினர். மறைந்த 2ஆம் எலிசபெத் ராணியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள லண்டன் சென்ற பேரரசர் இணையர் இன்று காலை 11:40 மணிக்கு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் வந்திறங்கினர். பேரரசர் தம்பதியை வெளியுறவு துணை அமைச்சர் டத்தோ கமருடின் ஜஃபாரும் பிரதமர் துறையின் துணை தலைமைச் செயலாளர் டத்தோ சொலஹுடின் அல் யூபி ஜக்காரையாவும் வரவேற்றனர். இம்மாதம் 16ஆம் தேதி தொடங்கிய அந்த சிறப்பு பயணத்தில் பேரரசர் தம்பதியர் இங்கிலாந்து அரசர் 3ஆம் சார்ல்ஸின் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 6 நாட்கள் நீடித்த அந்த பயணத்தில் பேரரசர் இதர நாட்டு தலைவர்களையும் சந்தித்தார். நாடு திரும்பும் முன் பேரரசர் புரூனை சுல்தான் ஹசனால் பொல்கியாவுடன் சந்திப்பு மேற்கொண்டார். அந்த சந்திப்பில் கோலாலம்பூர் பண்டார் ஸ்ரீ பகவான் இடையிலான வணிக, கல்வி, தற்காப்பு கூறுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் 77வது ஐநா பொதுப் பேரவையில் கலந்து கொள்ள அமெரிக்கா நியூயார்க் சென்றடைந்தார். மலேசிய பேராளர் குழுவுக்கு தலைமையேற்றிருக்கும் பிரதமர் ஜான் எஃப் கென்னடி அனைத்துலக விமான நிலையத்தை உள்ளூர் நேரப்படி அதிகாலை 4:10 மணிக்கு அடைந்தார். பிரதமராக பொறுப்பேற்ற பின் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பங்கேற்கும் 2வது ஐநா பொதுப் பேரவை இது. ஆனால் அவர் நேரடியாக கலந்து கொண்டிருப்பது இதுவே முதல் முறை. உலகமய மாந்தநேய விவகாரத்தில் தொடர்ந்து பலமாக குரல் கொடுத்து வரும் மலேசியா அனைத்துலக சட்ட மீறலுக்கு எதிரான தனது எதிர்ப்பை நிலைநாட்டும். அதேவேளையில் ஐநா சாசனம் வகுத்திருக்கும் நோக்கத்திலும் கொள்கையிலும் நாடு சிறிதும் பிறழாது என்பதை பிரதமர் எடுத்துரைப்பார். மலேசிய நேரப்படி நாளை அதிகாலை 3:40 மணி வாக்கில் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நாட்டின் சார்பில் உரை நிகழ்த்த அட்டவணையிடப்பட்டுள்ளது. ஐநா அரங்கில் தேசிய மொழியில் உரையாற்றும் மலேசியாவின் முதல் தலைவராக அவர் வரலாறு படைக்க உள்ளார். பிணைந்த சவால்களை தீர்வாக உருமாற்ற இதுவே தருணம் எனும் கருப்பொருளில் 77ஆம் ஐநா பொதுப்பேரவை நடைபெறுகிறது. இந்த பேரவையினூடே உலக தலைவர்களை பிரதமர் சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டிலுள்ள தாதியர்களுக்கான நற்செய்தி இது. ஒப்பந்த பணியாற்றும் 1136 தாதியர் நிரந்தரமாக்கப்படுவர். இவ்வாண்டின் இறுதி காலாண்டிலும் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டிலும் அந்த நடவடிக்கை கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். சுகாதார அமைச்சில் பணியாற்றும் 2804 தனியார் ஒப்பந்த தாதியர்களும் நிரந்தர பணியாளர்கள் ஆக்கப்படுவர். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் அரும்பணியாற்றிய தாதியர்களின் சேவைக்கு மதிப்பளித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். அதேவேளை பல்வேறு கிரேட் நிலையிலான தாதியர்களுக்கு பதவி உயர்வும் வழங்கப்படுகிறது. U19 தகுதிக்கு 2775 தாதியர் பணி வெற்றிடங்கள் உள்ளன. அவற்றை நிரப்ப சுகாதார அமைச்சு அல்லது தனியார் கல்விக் கழகங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 25வது மலேசிய சிங்கப்பூர் கூட்டு தாதியர் மாநாட்டை தொடக்கி வைத்த பின் கைரி செய்தியாளர்களிடம் பேசினார். சில திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்ட 2022 புகைத்தல் புகையிலை கட்டுப்பாட்டு சட்ட வரைவு அடுத்த வாரம் நடைபெறும் சிறப்பு தேர்வுக்குழு கூட்டத்திற்கு பின் இறுதி செய்யப்படும். 3 முறை நடைபெற்ற கூட்டங்களுக்கு பின் அந்த சட்ட வரைவு செம்மைப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த குழுவின் தலைவருமான கைரி தெரிவித்தார். அரசாங்க எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் 12 கொண்டு அந்த திருத்தங்கள் செய்யப்பட்டன. 2022 புகைத்தல் புகையிலை கட்டுப்பாட்டு சட்ட மசோதா
கடந்த ஜூலை 27ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்நிய தொழிலாளர்கள் நாட்டுக்கு வருவதில் ஏற்பட்டிருக்கும் தாமதத்துக்கு மலேசிய அரசாங்கம் காரணம் அன்று. அவர்களின் தாயகத்தில் முதலாளிகள் முகவர்கள் நிலையில் நிலவும் தடைகளே அதற்கு காரணம் என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெளிவுபடுத்தினார். வங்காளதேசத்திலிருந்து தொழிலாளர்களை அனுப்புவதற்கான முகவர் எண்ணிக்கை 75லிருந்து 100ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் ஆட்களை அயல் நாடுகளுக்கு அனுப்புவதில் தேர்ச்சி பெற்றிராத முகவர்கள் சொந்த நாட்டில் பல்வேறு தடைகளையும் சிக்கல்களையும் எதிர்கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். அதேவேளை இந்தோனேசிய மற்றும் வங்காளதேச தொழிலாளர்களை தருவிக்க உள்நாட்டு முதலாளிகள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். அவ்விரு நாடுகளிலும் அயல்நாடு செல்ல விரும்புவோர் எண்ணிக்கை குறைந்திருக்கும் நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட இதர நாடுகளின் தொழிலாளர்களை பெற்றுக்கொள்ளுமாறு முதலாளிகளுக்கு டத்தோஸ்ரீ சரவணன் அறிவுறுத்தினார். முன்னதாக மனிதவள அமைச்சின் வாடிக்கையாளர் சந்திப்பு நாள் நிகழ்ச்சியில் டத்தோஸ்ரீ எம் சரவணன் பங்கெடுத்தார். அமைச்சு தொடர்பான சிக்கல்கள் மட்டுமல்லாது பொதுமக்களின் சமூக பொருளாதார சிக்கல்களுக்கும் தீர்வு காணும் தளமாக அது அமைந்தது. இன்று கடந்த காலங்களில் துன்சாமியுல் அவர்கள் தொடங்கிய இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம், அதாவது வாரந்தோறும் மக்களை நாம் சந்திக்க வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், அவர்கள் எதிர்நோக்குகின்ற துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த காலங்களைப் போல மீண்டும் மாய்காவுடைய தலைமையகத்தில் மக்கள் சந்திப்பு வாரந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் வாயிலாக மக்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக கல்வி, பொருளாதாரம், மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளில் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்தின் மூலமாகவும் மாய்காவின் மூலமாகவும் தீர்வு காணுகின்ற நடவடிக்கையாக இது அமைந்திருக்கின்றது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மீண்டும் மாய்கா தலைமையகத்தில் தொடங்கப்பட்டிருப்பது உயர் அதிகாரிகளை சந்திப்பதில் சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் மக்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் கை ஆப்ரேஷன் பண்ணேன், ஷோல்டர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஃபைனான்ஸன்ஸ்க்காண்டி நான் வந்தேன் அவரை பார்க்குறதுக்கு. டத்தோவை பார்த்து உதவி கேட்கலான்னு, ஏன்னா என்கிட்ட பண வசதி குறைவுனால. ஸோ டத்தோ உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ எல்லாம் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் எடுத்துகிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் முடிஞ்சோடனே என்னை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த காலத்தில் இதே இடத்துல நம்ம தூண் இருக்கும்போது வாரம் வாரம் மக்களை சந்தித்தார். இப்போ இந்த முறை நம்ம டத்தோஸ்ரீ சந்திக்கிறாரு. ரொம்ப நல்ல ப்ரோக்ராமு. மக்களோட பிரச்சனை சின்னாங்க தீரும், அவங்களுக்கும் சௌரியம். நான் சொக்ஸோக்கு வந்தேன், ஆப்ரேஷன் பண்ணி இந்த வருஷம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப இந்த கழுத்தெல்லாம் இழுக்கி வச்சு தைச்சிட்டாங்க. என்னை கழுத்து கூட மூவ் பண்ண முடியல. அதனால் எனக்கு 2 மாதம் சம்பளம் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் ஒரு உதவியும் இல்லை, சம்பளமும் இல்லை. அதனால் டாக்டர் இம்ரான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க இங்கே. இவ்வேளையில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஆண்டு இறுதியில் ஏற்படவிருக்கும் வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகள் குறித்து அதிகம் விவாதிக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். 15ஆம் பொதுத் தேர்தல் பற்றி பேசப்பட்டாலும் அதற்கு நேற்றைய கூட்டத்தில் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பொது தேர்தலை காட்டிலும் மக்களின் நலன் முக்கியம். எனவே மழைக்காலத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்த திட்டங்களில் அமைச்சரவை கூடுதல் கவனம் செலுத்துவதாகவும் அமைச்சர் விவரித்தார். அதேவேளை தீபாவளி திருநாள் காலத்தில் பொது தேர்தல் வைக்கப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள மாய்கா ஆயத்தமாக இருப்பதாக கட்சி துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். நாட்டில் வெள்ளம் மற்றும் 15ஆம் பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவை நேற்று விவாதித்ததை போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் உறுதிப்படுத்தினார். தேர்தலை எதிர்கொள்ள மாசிசா ஆயத்தமாக இருப்பதாக அதன் தலைவருமான அவர் கூறினார். மலேசிய வானிலை மையம் தெரிவித்ததைப் போல ஆண்டிறுதியில் வெள்ளம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருந்தாலும் தேர்தல் தொடர்பான எத்தகைய முடிவையும் மாசிசா ஏற்றுக்கொள்ளும். நாட்டில் கோவிட்-19 பெருந்தொற்று காலத்திலும் இடைத்தேர்தல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன. அதே போன்ற நிச்சயமற்ற சூழலில் பொதுத் தேர்தலும் நடக்கும் சாத்தியமுள்ளதை டத்தோஸ்ரீ டாக்டர் வி கோடி காட்டினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் 6010 வெள்ள துயர் துடைப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மிஸ்ட்ரி ஷாப்பர் நிதி தணிக்கை திட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார்.
வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை விரைந்து மேற்கொள்ளும்படி சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சு அதன் கீழ் இயங்கும் துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. வெள்ள சாத்தியமுள்ள வட்டாரங்களில் அதனை துரிதப்படுத்துமாறு அமைச்சர் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் கேட்டுக்கொண்டார். நீரை வெளியேற்றும் இயந்திரங்களை பொருத்துதல், கதவடிகளை சீரமைத்தல், நீர்த்தேக்கங்களை ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. வெள்ளம் மூழ்மாயின் எல்லா வகை உபகரணங்களையும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்துடன் கடிமுகங்களை சீரமைக்கவும் பணிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். இதன்படி வெள்ளம் கடலுக்கு விரைந்து வழிந்தோட இயலும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நாடளாவிய நிலையில் வெள்ளம் மற்றும் தலைவெள்ளம் பற்றிய எச்சரிக்கைகளை எழுப்ப 526 எச்சரிக்கை ஒளிமுறை பொருத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தலைவெள்ள தாக்கத்தை குறைக்க 50 தடுப்பு அணைகளும் கட்டப்பட்டு வருவதாக டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் குறிப்பிட்டார். நாடளாவிய நிலையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள 1,64 லட்சம் ரிங்கெட் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 80 லட்சம் ரிங்கெட் 160 மாவட்டங்களில் செயல்படும் பேரிடர் நிர்வாக குழுக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள துயர் துடைப்பு மையங்களின் முதற்கட்ட மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக 26 லட்சம் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 48 லட்சம் ரிங்கெட் விசை படகுகளுக்காகவும் பாதுகாப்பு உடைகளுக்காகவும் வழங்கப்பட்டிருப்பதாக நட்மா செயலாக்க பிரிவு துணை தலைமை அதிகாரி மியோர் இஸ்மாயில் மியோர் அக்கீம் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை பயிலரங்கின் நிறைவு விழாவில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். மலேசியர்களை உட்படுத்திய அயல் நாட்டு வேலை வாய்ப்பு மோசடிகளை தடுக்க சிறப்பு செயற்குழுவை அமைக்க அமைச்சரவை நேற்று இசைந்தது. பல்வேறு அரசு நிறுவனங்கள் அங்கம் வகிக்கும் அந்த செயற்குழுவுக்கு வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லா தலைமையேற்க உள்ளார். மியான்மர், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளின் தூதரகங்களுடன் கலந்தாலோசித்த பின்னர் அந்த முடிவு எட்டப்பட்டது. அரசு மலேசிய போலீஸ் படையின் உயர் நிர்வாக மற்றும் ஊடக தரப்புடனும் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என அமைச்சர் கூறினார். அயல் நாடுகளில் வேலை வாய்ப்பு மோசடி கும்பல்களால் ஏமாற்றப்பட்டு சிக்கி தவிக்கும் மலேசியர்கள் பாதுகாப்பாக தாயகம் கொண்டு வரப்படுவர். அந்த கடப்பாட்டை தமது அமைச்சு கொண்டிருப்பதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் உறுதியளித்தார். இந்நிலையில் அரசு மலேசிய போலீஸ் படையும் அயல் நாட்டு வேலை வாய்ப்பு மோசடிகளை கையாள சிறப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளது. அனைத்துலக போலீஸ், இன்டர்பால், ஆசியான் போலீஸ், ஆசியானபால் உள்ளிட்ட பல்வேறு செயலாக்க தரப்புகளுடன் உள்துறை அமைச்சு ஒத்துழைப்பை ஏற்படுத்தியுள்ளது. கம்போடிய அரசின் ஏற்பாட்டில் நேற்று இணையம் வழி ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. எல்லை கடந்த குற்றச்செயல்கள் குறித்து அந்த சந்திப்பில் கலந்தாலோசிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சு தெரிவித்தது. சூரிய சக்தி துறையில் ஆராய்ச்சிகளையும் தொழில்நுட்ப வசதிகளையும் ஊக்குவிக்க இதுவரையில் 25 கோடியே 50 லட்சம் ரிங்கெட் கடனுதவி வழங்கப்பட்டது. 2011 தொடங்கி கடந்த ஆண்டு வரையில் அது பகிர்ந்தளிக்கப்பட்டதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா தெரிவித்தார். அதில் 1,48 லட்சம் ரிங்கெட் உயர்கல்வி கூடங்கள், அரசு நிறுவனங்கள் என துறை சார்ந்தோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாக அமைச்சர் விவரித்தார். உள்ளூர் சூரிய சக்தி துறையில் ஆராய்ச்சி மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள அந்நிதி பயன்படுத்தப்பட்டது. 1,52,20,000 ரிங்கெட் கடனுதவியில் மிமாஸ் நிறுவனம் 4 ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அறிவியல் நிதி மற்றும் வியூக ஆராய்ச்சி நிதி வாயிலாக அந்நிறுவனத்திற்கு கடனுதவி வழங்கப்பட்டது. மலேசிய ஒளி மின்னழுத்தியம் தொழில் சங்கத்தின் இவ்வாண்டுக்கான சூரிய சக்தி திட்டத்தை தொடக்கி வைத்து டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா உரையாற்றினார். சுகாதார அமைச்சின் கிளினிக்குகளில் ஏறத்தாழ 8,000 குடும்ப மருத்துவ வல்லுநர்கள் தேவைப்படுகின்றனர். புறநகர் வாசிகளுக்கு சிறந்த மருத்துவ சேவை வழங்க அவர்கள் வேண்டியிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா வலியுறுத்தினார். அந்த இலக்கை எட்ட சுகாதார அமைச்சு உள்ளூர் மற்றும் அயலக உயர்கல்விக் கழகங்களுடன் கைகோர்க்கிறது. உள்ளூர் பல்கலைக்கழகத்தில் குடும்ப மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பு வாயிலாக அவர்களின் ஆற்றல் மேம்படுத்தப்படும். வெளிநாட்டு கல்லூரி ஒத்துழைப்புடன் துறைசார் நிபுணத்துவ பயிற்சி திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அதன் வாயிலாக ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப மருத்துவத்துறையில் தேர்ச்சி பெற்ற 100 120 நிபுணத்துவ பட்டதாரிகள் உருவாக்கப்படுகின்றனர். உள்ளூர் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும்
இளங்கலை பட்டப்படிப்பு மூலம் சுமார் 100 பேர் குடும்ப மருத்துவ வல்லுநர்களாக தேர்ச்சி பெறுகின்றனர். 24வது குடும்ப அறிவியல் மருத்துவ மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் தான் ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் செய்தியாளர்களிடம் பேசினார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் அமிடி விடுவிக்கப்படுவாரா, தற்காப்பு வாதம் புரிய உத்தரவிடப்படுமா? கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி டத்தோ முகமது யாசிர் முஸ்தபா அந்த தீர்ப்பை நாளை காலை 9 மணிக்கு வழங்கவிருக்கிறார். அயல் நாட்டு விசா முறை ஊழல் தொடர்பில் அந்த முன்னாள் துணை பிரதமர் 40 குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கிறார். அரசு தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டால் அம்னோ தலைவருமான அவர் தற்காப்பு வாதம் புரிய உத்தரவிடப்படும். ஆனால் தீர்ப்பு டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிடுக்கு ஆதரவாக இருந்தால் அவர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்படுவார். கடந்த ஆண்டு மே 21ஆம் தேதி தொடங்கிய அந்த ஊழல் வழக்கில் 18 பேர் சாட்சியமளித்த பின்னர் வழக்கு விசாரணை நிறைவு பெற்றது. இம்மாதம் 7ஆம் தேதி இரு தரப்புகளின் வாத தொகுப்புகளும் செவிமடுக்கப்பட்டன. 1,35,60,000 சிங்கப்பூர் டாலர் கையூட்டு பெற்றதாக 69 வயதான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிடியின் மீது 33 ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. 2009 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் 16ஆம் பிரிவின் கீழ் அவர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் சிறை அல்லது கையூட்டு பெற்ற தொகையை விட 5 மடங்கு அல்லது கையூட்டு பெற்ற தொகை அல்லது 10,000 ரிங்கெட் தண்டம் விதிக்கப்படும். இறந்தாலும் வாழ வைப்பது, மறைந்தாலும் மற்றவரை மகிழ வைப்பது உடல் உறுப்பு தானம் மட்டுமே. பேரும் புண்ணியமும் நிறைந்த இந்த ஈகை குறித்த அறியாமையும் தவறான எண்ணமும் மக்களிடையே பரவி கிடக்கிறது. அந்த அறியாமையை அகற்றி அச்சத்தை போக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது இவ்வார வசந்தம். வரும் சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2 செய்தி அலைவரிசையிலும் ஒளியேறும் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியை காணத் தவறாதீர். தாய்லாந்தில் அடுத்த ஆண்டு மே 7ஆம் தேதி பொது தேர்தல். நடப்பு அரசாங்கத்தின் 4 ஆண்டு தவணை அடுத்த ஆண்டு மார்ச்சில் முடிவடையும் நிலையில் அந்நாட்டு தேர்தல் ஆணையம் இதனை அறிவித்தது. அரசியலமைப்பின்படி அரசாங்கத்தின் தவணை காலம் முடிவதற்கு 180 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் வேட்பாளர்கள் தேர்தல் பரப்புரைகளை தொடங்க அனுமதி வழங்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிந்த 45 நாட்களுக்குள் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அடுத்த ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். மார்ச் 23ஆம் தேதிக்கு முன்னதாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் 60 நாட்களுக்குள் பொது தேர்தல் நடத்தப்படும். துளியும் வெட்கமின்றி அனைத்துலக விதிகளை மீறியிருக்கிறது ரஷ்யா. யுக்ரைன் மீது படையெடுத்திருக்கும் ரஷ்யாவின் செயலை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஐநா பொதுப் பேரவையில் இவ்வாறு சாடினார். யுக்ரைனை கைப்பற்றும் முயற்சியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூடுதல் படைகளை களமிறக்கியிருக்கும் வேளையில் பைடன் அந்த கருத்தை முன்வைத்தார். ஐநா சாசனத்தின் அடிப்படை கோட்பாட்டை மீறி யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருக்கிறது. இந்த விவகாரத்தை வன்மையாக கண்டித்த பைடன் போரில் சிக்கி தவிக்கும் யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க மேற்கத்திய நாடுகள் பேரளவில் செலவழித்து வருவதையும் சுட்டிக்காட்டினார். யுக்ரைன் மீதான படையெடுப்பை தொடர்ந்து உலகளவில் உணவு உத்தரவாத விவகாரமும் தலை தூக்கியிருக்கிறது. அதனை களையும் வகையில் 290 கோடி அமெரிக்க டாலர் கூடுதல் நிதியும் ஒதுக்கப்படுவதாக பைடன் அறிவித்தார். இதனிடையே விரிசலை விலக்கி மீண்டும் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள தென்கொரியாவும் ஜப்பானும் இசைந்துள்ளன. 2019க்கு பின் ஐநா பொதுப் பேரவையில் முதல் முறையாக சந்தித்துக் கொண்ட தென்கொரிய அதிபர் யூன் சோக்யோலும் ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவும் அதற்கு இணக்கம் கண்டனர். 1910 தென்கொரியாவில் ஜப்பானிய ஆட்சி காலம் தொடங்கியது முதலே சோலுக்கும் டோக்கியோவுக்கும் இடையில் விரிசல் அதிகரித்தது. கடந்த கால முரண்களை களைந்து தென்கொரியாவுடன் வியூக ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள ஜப்பான் முனைந்திருக்கிறது. அது தொடர்பான பேச்சுகளை துரிதப்படுத்தவும் அவ்விரு நாடுகளும் இசைந்திருப்பதாக தென்கொரிய அதிபரின் பேச்சாளர் குறிப்பிட்டார்.
ரஷ்யாவும் யுக்ரைனும் போர் கைதிகள் 200 பேரை மாற்றிக்கொண்டன. துருக்கியின் நடுவர் பணியில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதன் அதிபர் ரெச்செப் தாயிப் எர்டோவான் தெரிவித்தார். போர் கைதிகள் விடுவிக்கப்பட்டது ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முதல் படியாக கருதப்படுகிறது. அவ்விரு நாடுகளுக்கும் இடையே அமைதி நிலவும் வரையில் தாம் தொடர் முயற்சிகளில் ஈடுபட உள்ளதாக எர்டோவான் உறுதியளித்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கிவுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக இந்த போர் எவருக்கும் வெற்றியை தராது என்றும் உயிரிழப்புகளை மட்டுமே ஏற்படுத்தும் என்றும் புதினுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் எர்டோவான் நினைவுறுத்தியிருந்தார். சீனா அறிமுகம் செய்திருக்கும் உலக பாதுகாப்பு திட்டம் மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவதில் முக்கிய பங்காற்றும். மேற்காசியா உட்பட உலக நாடுகளுடன் இணைந்து அந்த பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க சீனா தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் வாங் யி தெரிவித்தார். ஐநா சாசனத்தின்படி சமமான முழுமையான நிலையான பாதுகாப்பு கோட்பாட்டுக்கு மேற்காசிய நாடுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்றிணைந்த பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கும் பொருட்டு உலக பாதுகாப்பு நடவடிக்கையை சீன அதிபர் ஜி ஜின்பிங் முன்வைத்தார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநிறுத்தவும் அதன் வளர்ச்சிக்கும் சீனா தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருவதை வாங் யி சுட்டிக்காட்டினார். மேற்காசிய பாதுகாப்பு மாநாட்டில் அவர் உரையாற்றினார். பிரிட்டன் 6 மாத கால பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தை இன்று அறிவித்தது. அதன்படி அடுத்த மாதம் தொடங்கி வர்த்தக துறையினர் மின் கட்டணத்தில் பாதியை செலுத்தினால் போதுமானது. எரிசக்தி விலையேற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் வர்த்தக சமூகத்துக்கு உதவும் பொருட்டு பிரிட்டன் பிரதமர் லிஸ் ட்ராஸ் இந்த ஊக்குவிப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். வர்த்தகம், சமூக அமைப்புகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் ஆகியவற்றுக்கு மின்சாரம், எரிவாயு ஆகியவற்றுக்கான கட்டணம் சந்தை விலையிலிருந்து பாதியாக குறைக்கப்படுகிறது. பிரிட்டனின் இணை வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் குவாசி குவாட்டெங் நாளை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக அந்த சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடும் பணப்பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்கும் பிரிட்டனில் பேரளவில் வரிச்சலுகையை அறிவிக்கும் வகையில் அந்த இணை வரவு செலவு திட்டம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெக்சிகோவை மீண்டும் நிலநடுக்கம் உலுக்கியது. 2 தினங்களுக்கு முன்னர் அங்கு ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் 2 பலியானார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று மீண்டும் அங்கு 6.9 ரிக்டர் அளவில் அதிர்வு ஏற்பட்டது. கடந்த திங்கட்கிழமை அன்று மீச்சுவானில் 7.7 ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனால் பல்லாயிரக்கணக்கான கட்டடங்கள் சேதமடைந்ததோடு ஏறக்குறைய 400 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிர்வு உணரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 1:16 மணிக்கு ஏற்பட்ட மற்றொரு நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கின. எச்சரிக்கை ஒலி ஒலித்ததும் பீதியடைந்த மக்கள் தத்தம் வீடுகளிலிருந்து அவசரமாக வெளியேறினர். மிச்சுவாக்கன் மட்டுமன்றி அதனைச் சுற்றியுள்ள கொலிமா, ஜலிஸ்கோ, குவேரேரோ, மெக்சிகோ நகரங்களிலும் அதன் அதிர்வை உணர முடிந்ததாக பொதுமக்கள் கூறினர். உலங்கூர்திகள் வழி சோதனை மேற்கொண்டதில் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுவேலாவில் புதிய சுற்றுலா ஈர்ப்பாக உருவெடுத்திருக்கிறது கடலுக்கடியில் உள்ள கன்னிமேரி சிலை. சிலையை பாதுகாக்கவும் புனித தன்மையை பெறவும் படகுகளும் கப்பல்களும் அந்த பகுதியை கடக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடல் வளங்கள் நிறைந்த பவளப்பாறைகள் சூழ்ந்த பகுதியில் கடல் படுகையில் அந்த கன்னிமேரி சிலை அமைந்திருக்கிறது. கிழக்கத்தி வெனிசுவேலாவின் புனிதர் ஒருவரின் நினைவாக அந்த கன்னிமேரி சிலை உருவாக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. 2 முதல் 3 மீட்டர் உயரத்திலான அந்த சிலை அமைந்திருக்கும் இடம் அருங்காட்சியகமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்கரிட்டா தீவிலிருந்து வடகிழக்கே உள்ள லாஸ் ஃப்ரேல்ஸ் தீவுக்கூட்டத்தின் மத்தியில் உள்ள அந்த பகுதி தென் அமெரிக்காவின் முதல் கடலடி அருங்காட்சியகமாகவும் திகழ்கிறது. தாய்லாந்து மன்னர் கிண்ண காற்பந்தாட்டம். மலையக வேங்கை தன் பலத்தை சோதித்துக் கொள்ள சிறந்த களமாக அப்போட்டி விளங்கும். தேசிய அணியின் தலைமை பயிற்றுனர் கிம் பான்கோன் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்.
இன்றிரவு மலேசியா உபசரணை நாடான தாய்லாந்துடன் மோதுகிறது. தென்கிழக்கு ஆசியாவிலேயே பலம் பொருந்திய அணிகளில் ஒன்றாக விளங்கும் போர் யானையை வீழ்த்துவதற்கான தந்திரத்தை மலையக வேங்கை அறிந்து வைத்திருக்கிறது. அவ்வாட்டத்தை தேசிய வீரர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என பன்கான் உறுதி கூறினார். மேலும் 4 நாடுகள் பங்கேற்கும் அப்போட்டியில் மலேசியா சார்பில் புதுமுகங்கள் அதிகமானோர் களமிறக்கப்படலாம் என்பதை அவர் மறுக்கவில்லை. மலேசிய குடும்பத்தினரை ஒருபோதும் ஏமாற்றாமல் அவர்கள் சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்துவர் என பன்கான் நம்பிக்கை தெரிவித்தார். எதிராளியை மலையக வேங்கை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாது என சூளுரைத்துள்ளார் அதன் கேப்டன் மொஹமட் ஷஃபீக் அஹ்மத். நுட்ப அம்சங்கள் போர் யானை அணிக்கு சாதகமாக இருப்பதை தமது வீரர்கள் உணர்ந்திருக்கின்றனர் என மொஹமட் ஷஃபீக் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் உலகத்தர வரிசையில் 111வது இடத்தில் இருக்கும் அவ்வணியை சமாளிப்பதற்கு தாங்கள் அனைத்து நிலைகளிலும் ஆயத்தமாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அப்போட்டியில் மலேசியா, தாய்லாந்து, ட்ரினிடாட் டொபாகோ, தஜிகிஸ்தான் என 4 நாடுகள் கலந்து கொள்கின்றன. இறுதியாட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை அரங்கேறும். மலேசியா 4 முறை அக்கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. பெல்ஜியத்தில் 4 நட்பு முறை ஆட்டங்களில் களம் காண உள்ளனர் தேசிய ஆடவர் ஹாக்கி அணியினர். அந்த ஆட்டங்கள் இம்மாதம் 27ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 6ஆம் தேதி வரையில் நடைபெறும். அதற்காக 22 பேர் அடங்கிய தேசிய ஹாக்கி அணியினர் பிரசல்ஸில் 2 வாரங்களுக்கு முகாமிடுவர். அவ்வணியில் ஃபைசல் ஷாரியும் முகமது அஸ்ரான் அம்சானியும் இடம்பெறவில்லை என மலேசிய ஹாக்கி கூட்டு சம்மேளனம் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. ஃபைசல் சாரி டச்சு முதன்மை லீக் அணியான ZSV சேர்வேஜேவுக்கு இன்னமும் விளையாடி வருகிறார். அவரை விடுவதற்கு அவ்வணி தயாராக இல்லை. முகமது அஸ்ரான் அம்சானி காயத்திலிருந்து இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. உயர் ஆற்றல் மிக்க மோட்டார் சைக்கிள்களின் பேர் இரைச்சலில் அதிரவுள்ளது இந்தியா. உலக மோட்டோஜிபி பந்தயத்தை அந்நாடு வெகு விரைவில் ஏற்று நடத்தவிருப்பதாக அதன் விளம்பர நிறுவன தலைவர் கார்மெலோ எஸ்பலேத்தா தெரிவித்தார். அண்மையில் புதுடெல்லியில் உள்ள பூத் அனைத்துலக பந்தய தளத்திற்கு அவர் பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த உலக மோட்டார் சைக்கிள் பந்தயத்தை ஏற்று நடத்துவதற்கு இந்தியா மேற்கொண்டிருக்கும் முன்னெடுப்புகளை அவர் நேரில் பார்வையிட்டார். கோடிக்கணக்கில் 2 சக்கர வாகனங்கள் உலா வரும் நாடுகளில் ஒன்று இந்தியா. மோட்டோஜிபி பந்தயம் அந்நாட்டு மக்களுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் என்றார் அவர். பூத் அனைத்துலக பந்தய தளத்தில் இதற்கு முன்னர் ஃபார்முலா 1 கார் பந்தயம் மும்முறை அரங்கேற்றம் கண்டது. குறளும் விளக்கமும். குறள் 1074. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். கயவர்கள் தம்மை காட்டிலும் இழிவான குணமுடையோரை கண்டால் அவர்களை விட தாம் சிறந்தவர்கள் என்ற கர்வம் கொள்வார்கள். குற்றங்கள் குற்றங்களே, அவற்றில் பெரிது சிறிது என்ற பேதங்கள் இல்லை என பகிர்கிறார் வள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.